யாரா அது நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறது? டேய் நான் தான்டா கிளவி பேசுகிறேன். என்ன கிராண்ட் சாப்டர் 2ல் ஜெயிச்சுட்டா ரொம்ப ஆடாத. நான் இப்போ பிசி வருஷன் மிக ரொம்ப அப்டேட் ஆகி வந்திருக்கேன். முடிச்சா பிசி வருஷன் வந்து ஜெயிச்சு பாடுறா. ஓஹோ அப்படியாடி கிளவி, இரு வரேன். ஹாய் கைஸ். ஸோ இன்ட்ரோவிலே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த கிராணியை பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன்லேயே போட்டு பொழந்தோம். இப்போ வேறு பிசி வெர்ஷனில் வேறு கூப்பிடுதான். ஸோ பிசி வெர்ஷன்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதனால் எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ட்ராப் ஆகும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஹேங்காகி தான் வரும். ஸோ ஏன்னா நானே பயங்கர ஒரு ஹேங்கில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணேன் இந்த ஒரு கிராணி சாப்டரு 2வே. ரொம்ப ஹேங்கு. எப்படின்னா அந்த மேட்ச்சு இப்போ கேமுக்குள்ளே போனோடனே எவ்வளோ 20 10 15 தாங்க எஃபிஎஸ்ஸே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ என்னது டார்க்கர் அது இருக்கட்டும். ஸோ ஓகேங்களா. ஓகே ஸோ டார்க்கர் வேணாம். ஸோ இப்படியே இருக்கட்டும். இப்போ மேட்ச்சு பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா என்னவாச்சு 15லேருந்து அப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் ஹேங்காகி தான் நானே விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாண்டேன். இது என்னது கிராணி சாப்டர் 1 இடம் மாதிரி இருக்குது. ஓ மை காட், என்னடா இது கிராணி சாப்டர் 1க்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. கிராணி சாப்டர் 2 தான். அப்பா கிளவி அம்மா அப்பா கூப்பிட்டுச்சு பாருங்களேன். காதில் ஒன்று கூப்பிட்டுச்சு. காது வலிக்குது. ஆனால் இங்கே வரைக்கும் காது வலிக்குது. எங்கே அது கட்சி மாதிரி என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா இது காரில் வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. கிளவி உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? ஓ மை காட், கிளவி கார்லாம் ஓட்ட தெரியுதுங்க. பரவாயில்லையே, இது கொஞ்சம் மாடர்ன் கிளவியாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது, இன்னொரு கட்சி வேறு ஒன்று போடுறாங்க. இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன ஆகுதே போடுங்களா. என்ன கருப்பு கலர் ஸ்க்ரீனு. ஓகே என்னமோ மேலே காமிக்கிறாங்க. கிராண்ட் சாப்டர் 2 இடங்க. ஓ இப்போ தான் நம்ம கேம்குள்ளாரே போகிறோமா? ஓகே இப்போ தான் கார் வந்து நிறுத்தி இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போகிறோமா? ஆமாங்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தாலே தெரியும் மஞ்சள் கலரில் அங்கே 17 போடுதில்ல, 17 1லாம் போகுதுல, அதுதான் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ்ஸு. அது வச்சு தான் பார்த்தீங்கன்னா அது வச்சு இல்லை, அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லேக் ஆகுது அப்படிலாம் காமிக்கும். ஸோ இப்போ வர டே 1 லைட்டாக பயமாக இருக்குது. ஆனால் பிசியில் நான் ஆட போகிற 3வது கேம் கிராணி கேமு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹிட்மேன்னு ஏதோ ஒரு கேம் ஆடினேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாடினேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராணி விளாட போகிறேன். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா 3வது கேமு. எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ ஓகே எஃபிஎஸ் வேறு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை அழுத்தி விட்டு அங்கே போய்ட்டு ஒளிஞ்சுக்குவோம். ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இங்கே போய்ட்டு ஒளிஞ்சிட்டு கிராணி வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். கிராணியும் கிராண்ட்பா 2 பேரும் போயிட்டாங்கன்னா நாம் மேலே போய்ட்டு எப்படியாச்சும் பண்ணி கன்னை பார்த்தீங்கன்னா போய்ட்டு எடுத்துடலாம். ஓகே கிளம்ப வரோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிளவி வரணும். கிளவி வந்தால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோ என்பிசியில் என்ன ஒரு கேம் பார்த்தீங்கன்னா போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லோ என்பிசிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு கேமு சொன்னீங்கன்னா அதை போய் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். டாப்பில் கன்று அடிக்க வாய்ப்பு இருக்குது. தான் பார்ப்போம். ஆமாங்க கன்று இருக்கே. ஆமாம் ஸ்டன் கன்று. ஓகே எடுத்துக்குவோம். ஓகே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் கிளவியை கூப்பிட்டாச்சு. ஒரே போடு. இது ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு லெஃப்ட்டு கிளிக்கு பண்ண சொல்கிறாங்க. ஓகே கிளவி வாங்காடு. என்னவா கிளவி வரமாட்டாங்களே. டக்குனு தான் ஆவான். ஓகே கிளவி வருது. 2 பேர் சேர்த்து வராடுங்கோ. ஆஹா கிளவனை போட்டேன். ஆனால் கிளவியை போட புல்லட் இல்லையே. ஆஹா ஆத்தி என்னடா இது சோதனை. ஓகே இப்போ அப்படியே நம்ம கீழே போயிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஐயோ அது மட்டும் கீழே போயிட்டே. ஸோ ரைட்டு எங்கேயாவது வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கிளவி வந்து அந்த சத்தத்தை கேட்டு அது கீழே போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டு போய்ட்டு எடுத்துருவோம். ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தே போவோம். ஏன்னா திடீர்னு அவங்க கிளவி இருந்தால் என்ன பண்ண அப்புறம் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே இருக்கா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு அப்படியே நைஸாக புல்லட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவன் வேறு தொங்கிட்டே கிடக்குறான் நாரப்பையன். ஓகேங்க கிளம்ப மறைஞ்சிட்டான். ஓகே இன்னொட்டி கீழே போட்டு எடுத்து அந்த கிளவியும் பற்றி போட்டு தள்ளிடுவோம். கிளவி ஆடியே என்னங்க இதே வரமாட்டேங்குதே. ஓகேங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதையும் பற்றியா போட்டு தள்ளிடுவோம். இப்போ வந்துட்டு புல்லட் எடுத்துகிட்டு
அந்த கிழமை வேறு செக்யூரிட்டிக்கு வேறு வச்சுக்கிட்டானே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் அதை திறந்து போய் பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன கேம்ப்பெல்லாம் மறக்காமல் பார்த்தியா சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் இனிமேல் கொஞ்சம் லோ அண்டு கேம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா போடலான்னு ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். க்ரோபர் கிடச்சிருக்கு. ஸோ மேலே ஒரு பொட்டி ஒன்று இருக்கும், அதை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்களேன், ஒன்றுமே பண்ண முடியல. கேஸில் இங்கே கிடச்சிட்டு இது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, வப்பன்டிக்கா ஓமையா டே செத்திங்கடா. இது வரைக்கும் அடித்தது சும்மா நார்மல் அடி, இனிமேல் அடிக்க போகிறது சும்மா இடி. ஓகே, போயிட்டு டக்குனு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனையும் மதியம் எடுத்துக்குவோம். டபுள் ஷாட் கேம் நம்மளுக்கு கிடச்சிட்டுங்க. இனிமேட்டு பாருங்கள். ஓகே, திறந்தாச்சு. டக்குனு என்ன இது இவ்வளோ ஸ்லோவாக திறந்துட்டுருக்க, சீ கொடுத்தா உட்காடுறான். ஓகே, இப்போ போயிட்டு எடுத்துருவோங்க அண்ணன். ஓமே, நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு. இனிமேல் கிழவிங்களாம் சங்கு தான். இங்கே டக்குனு வெளில போயிட்டு இப்போ கிழவன் எங்கே வரான்? கிழவனுக்கு காது கேட்காதுல, இதை தள்ளி விட்டா ஆனால் கிழவனுக்கு காது கேட்குங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஜாடி ஒன்று இருக்குல்ல, அதை தள்ளி விட்டா கிழவனுக்கு காது கேட்கும். நம்ம இங்கேயே கிழவன் வரான். இவனை பற்றியா இப்போ போட்டு தள்ளிடுவோம். டமால் ஆமாம், போட்டு தள்ளியாச்சு. மண்டே கிளவி பற்றியா வரட்டும். கிளவி வந்தால் கிளவியும் போட்டு தள்ளிடலாம். ஆனால் கிளவி வர்ற மாதிரி தெரியல. என்ன செக்யூரிட்டிக்கையும் உருவ முடியாது. ஆனால் திடீர்னு கிளவி வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். இங்கே கிளவி வருதா? வர்ற மாதிரி தெரியல. ஸோ இதை வந்துட்டு இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். கிளாஸ் ஃபியூஸ் இது தேவையில்லைங்க. நம்ம பண்ண போகிற டோர் எஸ்கேப்பு அதுக்கெல்லாம் இது தேவையில்லை. ஸோ அதனால் அப்படியே போய் தான் போவோம். என்ன இது இங்கே ஏதாச்சும் இருக்காடா? இங்கே புல்லட் இருக்குது. ஸோ இதை லோட் பண்ணி வச்சுக்குவோம். இங்கே லோட் பண்ணியாச்சு. இங்கே க்ரோபர் இருக்குது, இது தேவையில்லை. இப்போ அந்த கிளவி தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் போட்டு கண்ணை போட்டு எடுப்போம், அப்போ அது அந்த கிளவி வரும். ஸோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இங்கே கிளவி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். ஸோ இன்னொரு வாட்டியும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், என்னால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது. ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனே ஒரு மாதிரி லேக் ஆகும். ஸோ அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அதான் அது வந்துட்டு எஃபிஎஸ் கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்டு ஒரு ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபோன் ப்ராப்ளம் இல்லை, ஐயோ ஃபோன் ப்ராப்ளமா? ஃபோன்னு சொல்கிற மாதிரிங்க, லேப்டாப் ப்ராப்ளமு. ஒழுங்காக எஃபிஎஸ் கிடைக்காதனால ஹேங் ஆகி தான் வருது. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப கிளியராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு லைட்டாக இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்ப அவசரமாக எடிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதனால தான் இப்படி. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருவோம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு கன்னை பார்த்தீங்கன்னா போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அந்த கிழவனை போட்டு தள்ளி நம்மளோட செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஆனால் அந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப அவசியம். இங்கே அது கிழவன் வரமாட்டான். கிழவா சரியாடா, நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்து உன்னை அனுப்பி விட்ருவான். இல்லை தான் ரைட்டு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இந்த பெட்டி இருக்குது, தள்ளி விட்ற தம்பி, போட்டு தள்ளி விடு. இது உழுவ மாட்டேங்குதே. ஆத்தாடி ஆத்தி, உளுந்து தொலை. ஏய் என்னங்க இது, எப்பட்றா உழுவ வைக்க? இருங்க தள்ளுறா. உப்பாடி ஃபஸ்ட்டு ஒன்று உழுந்துட்டானா செகண்ட் ஒன்று உழுவலையே. ஆஹா, இப்போ இதே எப்படி தள்ளி விட? ஐயோ கிழமை வர வந்துடுவானா பயமாக இருக்குது. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நார பசங்களா? இது என்னங்க இது கீழே உழுவ மாட்டேங்குதுங்க. ஆஹா அடா ஆத்தி, ரைட்டுங்க, உழுவுற மாதிரி தெரில. ஏங்க அங்கே தூரத்தில் கிழவன் வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம் கிழவன் தான். இவனையும் இப்போ பார்த்தியா போட்டு தெளிவா. ஓகேங்க, இப்போ பார்த்தியா போட்டு தெளியாச்சு. இப்போ வந்துட்டு அவன் கழுத்தில் உள்ள சாவியை உருவிடுவோமா இல்லை கிராணி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடுவோமா? இல்லைங்க, நம்ம பார்த்தியா சாவியை பார்த்தியா உருவிடுவோம். அதுதான் பார்த்தியா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே நைஸாக. ஓகேங்க, எடுத்தாச்சு, சாவி எடுத்தாச்சு. இப்போ டக்குனு அந்த டோரை திறந்து விட்டு டக்குனு இப்போ பார்த்தியா கன்னை பார்த்தியா எடுத்துருவோம். இங்கே இப்போ வந்துட்டு கிளவி அந்த சத்தத்தை கேட்டு வரும். இப்போ வந்துட்டு கிளவி பார்த்தியா போட்டு தெளியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தியா இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
போட் கீ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் கொடுத்தா மேலே ஏறுவோம்னா எஃப் கொடுத்தா இப்போ நம்ம மேலே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஸோ இதை திறந்துட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே ஹேண்டில் இருக்குங்க, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதை தள்ளி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டுருவோம் கீழே. இது போட ஸ்பேஸாக இங்கே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்னையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏன்டா இதெல்லாம் வச்சுருக்கீங்க நார பசங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புல்லட்டையும் அதை லோட் பண்ணிக்குவோம். ஆனால் டக்குனு கிளவிலாம் வந்தால் கூட டக்குனு சுட்டுருணும். 2 புல்லட்டையும் கொஞ்சம் லோட் பண்ணிக்குவோம். அப்போ தான் கிளவி 2 பேரையும் அட் அ டைமில் சுட முடியும். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். ஏன்னா டக்குனு கிளவு வந்தால் கூட டக்குனு கன் வச்சு சுட்டுடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கிளவி யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக பார்த்துட்டே போவோம். ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஸோ ரைட்டு, இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அந்த ஒரு இதை பற்றியா சுட்டுருவோம். ஒரு செவப்பட்டி மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா போய்ட்டு சுட்டுருவோம். ஏன்னா இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கிடைக்கிற மூலியமாக நம்ம தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ கீழே குதிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த கட்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேணும். அந்த கட்டிங் பிளேஸை எங்கே போட்டால் மறந்துட்டேன். ஐயோ, அந்த கட்டிங் பிளேஸ் எங்கடா? ஓகே, இங்கே போடல. இதெல்லாம் தெரிஞ்சு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிலங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாவது எடுக்கலாம் போயிட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில. நம்ம இங்கே தாங்க கட்டிங் பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா திறந்துருவோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவோம். 1 டே 2 டே. ஓகே, என்ன இருக்குது? சேஃப் கீயா? அடடே, என்னடா இது? இப்போ நான் திரும்ப கீழே வரையும் போகணுமா? இந்த சேஃபில் என்ன கிடைக்கணுமா தெரில. ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே போவோம். டக்குன்னு போடா தம்பி. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறேன். இல்லை தூக்கி போடுவோமா இல்லை எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஸோ இதை தூக்கி போட்டு இப்போ கிளவியை பார்த்தியா போட்டு தள்ளிடுவோம். கிழவனை காது கூட கேட்காது. ஏன்னா கிழவன் காது கேட்காதனால ஏதாச்சும் கீழே போட்டாலும் வரமாட்டான். இப்போ கிளவினா காது கேட்கும், அது கீழே போட்டாலே வந்துடும். ஓகேங்க, ஒரு வழியாக கிளவி வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தியா போட்டு தெளியாச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழேவும் பார்த்தீங்கன்னா குதிச்சிருவோம். ஓகே, குதிச்சாச்சு. வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எதை எடுத்துகிட்டு போவா? ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போவோமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்கி எடுத்துகிட்டு பாதியாக போயிடுவோம். ஓகே, சேஃப்கி எடுத்துகிட்டு சிஇ கொடுத்துட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு சேஃபை எடுத்துகிட்டு அங்கே அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். இல்லை கன் எடுத்துகிட்டு இல்லைங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சேஃபையாக பார்த்தீங்கன்னா போயிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஆனால் சேஃபில் ஏதாச்சும் நல்ல பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது சேஃபில்? இப்போ கூட பேட்லாக்கிங்க ஓமையாடு எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் டோர் ஹேண்டில் மட்டும் வேணும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போய்ட்டு கன் எடுத்துருவோம். ஏன்னா அங்கே புல்லட் இருக்குது. அங்கே கிழவன் இன்னும் நம்ம போட தெரில. இப்போ கிழவன் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் எடுத்துட்டோன்னா அது கிழவன் வந்தோடனே போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம புல்லட் எடுத்துகிட்டு அந்த பேட்லாக்கி ஓப்பன் பண்ணிடுவோமா பார்க்குறேன். ஆனால் டக்குன்னு கிழவன் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. என்னடா இதெல்லாம் வீடு? ரைட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே சிசிடிவி கேமரா ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜொலிக்குது இங்கே. ஆமாங்க, இந்த கிழவன் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ரூம்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு அந்த நம்ம செக்யூரிட்டி இந்த கேமரா முன்னாடி போய்ட்டு நின்னோன்னா இப்போ வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு அந்த கேமரா மூலியமாக நம்மளை பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வருவோம். அந்த நேரம் யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த படியிலே வெயிட் பண்ணி அப்படியே போட்டு தள்ளிட வேண்டியதான். எப்படி நம்ம பிளானு? மாஸ்டர் மைண்டுங்க. ஓகே, இப்போ அந்த கிழவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சொல்லி வாய முடிக்கல, அது மூலம் வந்துட்டான். ஓகே, செத்துட்டான். ஸோ இப்போ கிளவி ஆல்ரெடி போட்டு தெரியாச்சு. இப்போ அது வருமானு வேறு தரல. அது வர்ற வரைக்கும் இதை பேட்லாக்கியாவது இதாவது ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துருவோம். ஏன்னா டக்கு கிளவி இருந்தால் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவோம். இங்கே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஹெலிகாப்டர் மனுவில் அது தேவையில்லை, ஆனாலும் சும்மா எடுத்து வச்சுக்குவோம். இங்கே ஏதாச்சும் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ரைட்டு, இங்கே வேறு எங்கே தேடணும்னு எனக்கு தரல. எங்கடா வேற மிஸ் பண்ணேன்? எங்கே போகணுன்னே எனக்கு தெரிலங்க. உண்மையிலே எனக்கு எங்கே போகணுன்னு தெரில. ஆனால் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. ஆனால் இன்னும் இந்த டோர் ஹேண்டில் மட்டும் வேணும். ஓகே, இங்கே கொஞ்சம் புல்லட் இருக்குது. இதே மாதிரி எடுத்து வச்சுப்போம்.
ஓகே இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் திரும்பி வரணும். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஓப்பன் பண்ணுன்னு தெரிலங்க. இது ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிளவியும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஒரு வீல் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துடும். ஓகே டக்குனு போட தம்பி என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகிற. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக ஸ்பேஸ் கொடுத்தா கீழே போட்டுரும். அதை பார்த்தியா போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய்ட்டு கன்னையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். எங்கடா அந்த கன்று ஓகே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் வர கீழே தூக்கி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம். ஓகே ஓகே ஃப்ரெஞ்சை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குதிச்சிருவோம். ஓகே டக்குனு குதிடா டக்குனு குதிக்க பண்ணுறாங்க. ஒரு மாதிரி திணறுது கை. ஓகே குதிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அங்கே அந்த ஃப்ரெஞ்சு ஓகேங்க எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா திறந்து விட்ருவோம். ஏன்னா தண்ணிக்குள்ளே ஆக்டோபஸ் இருக்குங்க. அந்த ஒரு சாக்கடையாக அது என்னமோ ஒன்று தருமோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஆக்டோபஸ்ஸு. அதை இப்போ தண்ணி திறந்து விட்டோன்னா இப்போ அந்த ஆக்டோபஸ்லாம் ஓடிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி சாத்தானை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். அந்த குட்டி சாத்தான் ரொம்ப டேஞ்சருங்க. சும்மானே இருக்க நாரில் ஸோ ரைட்டு ஓகேங்க அந்த அந்த குட்டிச்சாத்தா மட்டும் வரட்டும். ஒரே புல்லட்டு அவ்வளோதான் மண்டை செதறணும் சும்மா. ஓகே வரமாட்டேங்குது என்ன இவ்வளோ கிட்ட போகணும். ஓகேங்க வருது. நான் இப்போ அப்படியே பேக்கில் போயிட்டு கரெக்டாக எய்ம் வச்சு டமால் ஓகேங்க செத்துட்டு. ஸோ இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அட கடவுளை ஹெலிகாப்டருக்கு வச்சு நான் என்னடா பண்ணுவேன். நான் பண்ணுற டோர் எஸ்கேப்பு அது எதுக்கடா ஹெலிகாப்டருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி வருதான் பார்த்துட்டே போ. அப்பாடி அங்கே கிளவான்ட்டாங்க உள்ளே போ. ஆஹா போயாச்சு. ஆஹா எப்பட்றா நீ வந்த நாரப்பயலை. ஓகேங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வெளில போவோம். அப்பா அப்பாடி டேய் கிளவா என்னடா வெளிலே இருக்க. எப்பட்றா இவ்வளோ நேரம் கழிச்சு. ஓமை காடு எப்பட்றா நான் இவ்வளோ நேரமாக நீ அங்கே தான் நின்றுருந்த. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் முடிஞ்ச கதை. அவ்வளோதாங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போயிட்டு இப்போ நம்ம மதியம் மேலே போகணும். எங்கே நம்மளுக்கு அந்த டோர் ஹேண்டில் மட்டும்தான் இன்னும் பார்த்தீங்கன்னா வேணும். இந்த டோர் ஹேண்டில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்போர்டு தள்ளி விடுவோம்ல அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நம்ம தேடலை. வேறு எல்லா இடம் இந்த கிராணி சாப்டர் 2ல் உள்ள எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிழவன் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க கிழவன் பார்த்தீங்கன்னா வரான். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா கிளவி மட்டும்தான் வரணும். அந்த கிளவியும் எங்கோ நடக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறக்குள்ளார அந்த கிளவி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறோம். இப்போ கன்று வேறு எங்கே கிடக்குதுன்னு தெரில மறந்துட்டேன். ஸோ எங்கடா அது இருங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஆமாங்க இதுக்குள்ளே தாங்க டோர் ஹேண்டில் இருக்குது. ஆஹா இதை வரை எப்படி திறக்கான்னு தெரில. அது திறக்க முடியுமான்னு வேறு தெரில. எதுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னங்க இது திறக்கவே மாட்டேங்குது. ஏங்க திறந்துட்டுங்க. ஆஹா உட்காந்துட்டு திறந்துருது. அடடே இதுக்காடா இவ்வளோ நேரமாக முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு டோர் ஹேண்டில் எடுக்கிறதுக்கு எனது இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துலேயே கேம் முடிக்க வேண்டியது 20 நிமிஷம் வரைக்கும் வந்துருக்கு. என்னத்த பண்ணுறதோ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கீழே குதிச்சுட்டு வீல் ஹேண்டில் வேறு கொண்டுட்டு போயிட்டு கீழே வேறு வைக்கணும். ஆஹா என்னங்க இது பிசியில் சார்ஜ் இல்லையா. ஆஹா சார்ஜரை பண்ணுமே எஃபிஎஸ் வேறு கிடைக்க மாட்டேங்குது. எப்போ அடடி என்னடா இது கிராணியும் என் பிசியும் சதி போட்டிங்களாடா. ஏன்னா எஃபிஎஸ் குறைச்சி விட்டு இப்படி பண்ணுறீங்க. எஃபிஎஸை குறைச்சி விட்டு அந்த கிராணியை கொண்டுட்டு வந்து அடிக்கிறானுங்கோ. ஓகே இப்போ சார்ஜ் போட்டேன் அதனால தான் கொஞ்சம் 16 வரைக்கும் வருது. இல்லைன்னா அது கூட வராது. இந்த 20லாம் வருது. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ திறந்து விட்டு இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டோம்னா இப்போ அந்த கிளவி 2 பேரும் கீழே வருவாங்க. அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளானே. ஸோ இப்போ போய்ட்டு நின்றுக்குவோம் அப்படியே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளவியும் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வேகமாக மேலே பார்த்தீங்கன்னா போவோம். நம்ம கன் எடுத்துகிட்டு சுற்றுவோமா பார்க்குறேன் கிளவியை. ஆனால் சுடுறதுக்கான டைம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே அங்கே போய்ட்டு டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உருட்டு வந்துடுவோம். டோர் ஹேண்டில் எடுப்போம். வீலே எடுத்துருவோங்க. ஏன்னா வீல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே இங்கே ஏதாச்சும் வரானுங்களாம் பார்ப்போம். ஆஹா வரானுங்களே கிளம்ப வரோம்.
பார்த்துட்டேன். ஆமாங்க பார்த்துட்டாங்க. எப்புட்றா இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது பார்த்தேன். கன் இருக்கு, ஆனால் கன்னில் புல்லட் இல்லையே. ஆஹா, புல்லட் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஒருவேளை இதே எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ? ஆமாங்க, கீழே புல்லட் இருக்குங்க, மறந்துட்டேன். அடியாத்தி, கீழே புல்லட் இருக்கதே மறந்துட்டேன். ஆஹா, எங்க ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அது வெளில வர முடியலங்க ட்ராப் போட்டு. எந்த ஒரு கீயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எஸ்ஸும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டபிள்யூவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அட என்னடா இது? அப்படி வந்துட்டுங்க. இப்போ கிளவி வர வருங்க. சவுண்டு கேட்குது, கிளவி வர்ற சவுண்டு. ரொம்ப பக்கத்தில் கேட்டுச்சுங்க கிளவி வர்ற சவுண்டு. வருதா? ஆமாங்க வருதுங்க. ஒளிஞ்சுக்கோமா இல்லை? அவன் ஐயோ பார்த்துட்டு இப்போ பார்த்தியா ஒளிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தியா கிளவி வந்ததுக்கப்புறம் பார்த்தியா நம்ம போவோம். ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம நைஸாக கன்னை தூக்கிடுவோம். கன்னை தூக்கிட்டு ரீலோட் பண்ணிட்டு 2 பேரையும் போட்டு பொழக்குறோம் ஏலா. ஓகே, 1 2. ஓகேங்க, இப்போ வந்துட்டு அந்த ஒரு மிஷினை பிடிச்சி இழுத்துட்டு கிளவி 2 பேரையும் போட்டு பொழக்குறோம். ஏய் கிளவா வாங்கடி 2 பேரும். ஏன்டா இவ்வளோ பொறுமையாக வரீங்க? ஓகே, கிளவ வந்துட்டான். டமால். ஓகே, இவனை போட்டு தெரியாச்சு. அடுத்து கிளவி டக்குன்னு வா. ஓகே, டமால். ஓகே, 2 பேரையும் மதியம் போட்டு தெரியாச்சு. இதுக்கப்புறம் ஆஹா, இவனுங்க வர அடைச்சிக்கிட்டானுங்களே. அப்பாடி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த விரியல் கேங்க்கை பற்றியா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹேண்டு வீலு அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே பதியாக போயிடுவோம். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போட தம்பி. ஓகே, கீழே பதியாக வந்தாச்சு. ஸோ இப்போ அதை பதியாக போட்டு அப்படியே பதியாக திருவி விட்ருவோம். ஓகே, திருவி விட்டாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம டோர் ஹேண்டில் சொருவிட்டு திருவணும்னா வெளில போய்டுவோம். அந்த ஒரு கிராணி சாப்டர் 2 முடிச்சிடுவோம் பிசி வெர்ஷனில். ஓகேங்க, வந்துட்டு நம்ம பார்த்தியா ஃபாஸ்ட்டாக பார்த்தியா போவோம். ஓகே, எங்களோட அந்த விரியல் இல்லை, அது பேர் என்ன, ஹேண்டு வீலு. ஐயோச்சி, இது ஃப்ரெண்ட்ஸுங்க. நானும் என்னமோ தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸை போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் டோர் ஹேண்டில் எடுக்கிற பதில். ஓகே, கிளம்பாரம் வந்துட போகிறோம். நம்ம டக்குனு பார்த்தீங்கன்னா சொருவி விட்டு இந்த மேட்ச்சை முடிச்சுடுவோம். ஓகே ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிசி வெர்ஷனில் கிராணி சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் மாதிரி போட்டு காமிக்கிறானுங்க கிளவி 2 பேரையும். ஓகே, செம்மையாக இருக்குங்க. ஆனால் கிராஃபிக்ஸ் உண்மையில சொல்ல போனால் ஓகேங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். ஸோ இதோட ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, ஓகே முடிச்சுக்கலாமா? ஓகே, வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனை ரெக்கார்டிங் வர ஸ்டாப் பண்ணுமே. ஓகேங்க, பாய். இன்னொரு நல்ல வீடியோ